வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். ரொம்ப முக்கியமான 44,600 அப்படின்ற ஜோன் பக்கமாக நேற்று சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போது இந்த 44,600 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ். இந்த 44,600 அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஜோன் அப்படின்றத பல முறை சொல்லியிருக்கிறோம், ஒரு பெரிய கோடும் போட்டு காமிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 44,600க்கு மேலே போக முடியாமல் ப்ரைஸும் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதையும் நம்ம கவனிக்கணும். மறுபடியும் 44,200 அப்படின்ற சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு முந்தாண்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சப்போர்ட்டை தொட்டோன்னே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பவுன்ஸ் பேக் மறுபடியும் நடந்திருக்கு. திருப்பி 44,600க்கு மேலே போகிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அந்த முயற்சி பலன் கொடுக்கல. அதுக்கப்புறம் பாருங்கள், தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹை டிகிரிஸ் ஆகிட்டே கடைசியாக 44,338 சில்வர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். சொல்லப்போனால் ஓரளவு கன்சாலிடேஷன் வித் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிருக்கு. பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாட்டி மார்க்கெட் சைடாக மூவ் ஆகிருக்கு, கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஆனால் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா டவுனில் தான் இருந்திருக்கு அப்படின்றத சந்தேகம் இல்லை. ஏன்னா மூவிங் ஆவரேஜ் மேலே கீழே ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய லோ க்ரியேட் பண்ண முடியலை, புதிய ஹை க்ரியேட் ஆகலை. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா முந்தாண்டு மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மி, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேற்று முந்தாண்டு மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோன் இது, அதுக்கு பாதிக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங்கும் கீழே கொடுத்தனால அது செல்லிங்க்கு அதிக சாதகமாக அமையுது அப்படின்றது சந்தேகம் இல்லை. இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சில்வர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் ப்ரைஸ் 44,200க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு சில மாற்றம் இருக்கலாம். ருப்பி டாலர் ஃபேக்டரை நம்ம உள்ளே எடுத்துக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாமே தவிர மற்றபடி 44,200 கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அது என்ன நமக்கு குறிக்குது அப்படின்னா, 2 நாள் சப்போர்ட்டான 44,200 உடச்சிட்டு கீழே வந்தால் அடுத்த சப்போர்ட் 43,700 அப்படின்றத ரீச் பண்ண வாய்ப்பு உள்ளது. இந்த 2 இடத்த பற்றி பல தடவை நம்ம ஜனவரி 9, 10 தேதிகளில் என்ன நடந்ததுன்றதை பார்த்துருக்குறோம். இது டவுன் ட்ரெண்ட். இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளதுன்றதை எதிர்பார்க்குறோம். அதுக்கு முக்கியமாக இருக்க போகிறது 44,600 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு கீழே அடுத்த சப்போர்ட் 43,220. ஸோ இந்த 2 ஜோனையும் தொடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது சில்வர் மார்க்கெட்டில். அதனால் இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் செல்லர்ஸுக்கு சாதகமாக இருக்குன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சரி, நம்ம ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது 44,600க்கு மேலே சில்வர் போயிடுச்சுன்னா மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. சரி, நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.